Mm. Good afternoon, viewers. A look at today's newspapers. இன்றைய பத்திரிகைகள், இன்றைய செய்தித்தாள்கள் ஒரு அலசல். டிக்ரீஸ்டு ஜாயிண்ட் அப்பியரன்சஸ். டிக்ரீஸ்டுனா குறைந்த, ஜாயிண்ட் அப்பியரன்சஸ் இரண்டு பேரும் சேர்ந்து தோன்றுவது. அப்பியரன்ஸ்னா தோன்றுதல். ஜாயிண்ட் அப்பியரன்சஸ் ஆஃப் யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பிடன், அமெரிக்க நாடு அதிபர் ஜோ பிடன் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ். ட்ரிகர்னா தூண்டுதல், இன்டியூஸ். அதாவது அந்த துப்பாக்கியுடைய அந்த விசைக்கு பேர் ட்ரிகர்னு பேர். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டுறதுக்கு பேர் ட்ரிகர்னாக்கா இன்டியூஸ்னு அர்த்தம். ஸ்பெக்குலேஷன்னா கெஸ் பண்ணுறது, ஒரு வியூகம். ரிஃப்ட்னா ஒரு பிளவு. அதாவது வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸுக்கும் பிரசிடென்ட் ஜோ பிடனுக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ரிஃப்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அல்லது பிளவு அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுறாங்க. ஸ்பெக்குலேஷன் மீன்ஸ் கெஸ், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன் சிக்னல் டு சைனாவுக்கு ஒரு சிக்னல் காட்டுறது போல், ஒரு சைகை போல். இந்தியா டெஸ்ட் 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் அக்னி 5. இந்தியா டெஸ்ட் பண்ணது 5000 கிலோமீட்டர் சென்று தக்கக்கூடிய ஏவுகணையான அக்னி 5 என்ற அந்த ஒரு மிசைல். இந்தியா டெஸ்ட் 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச், 5000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ரேஞ்சுனா அது தாக்கக்கூடிய தூரம். இன் எ ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜிக் சிக்னல் டு சைனாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு பிளான் அல்லது ஒரு சண்டையை எப்படி நம்ம போட போகிறோங்கிற ஒரு யுக்தி அல்லது பிளான், அந்த போர் யுக்தி. அது மாதிரி இன் ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜிக் சிக்னல் டு சைனா amid the continuing 17-month military confrontation. அமிட்னா இடையே, கண்டினியூயிங் தொடர்ந்து நடைபெறுது 17 மாதமாக, அதாவது மோர் தென் 1.5 years மிலிட்ரி கான்ஃபரன்டேஷன். இந்த இராணுவ ஒன்று எதிர்கொள்ளுதல். மிலிட்ரி கான்ஃபரன்டேஷன்னா மோதல், இராணுவ மோதல். எங்கே அப்படின்னா ஈஸ்டர்ன் லடாக் பகுதியுடைய கிழக்கு பக்கத்தில் இராணுவங்கள், இந்திய இராணுவமும் சைனா இராணுவமும் மோதிக்குது. How long? It is for more than 17 months, that is more than 1.5 years. அந்த டைமில் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் கான்ஃபரன்டேஷன்னா எதிர்கொள்ளுதல், மிலிட்ரி கான்ஃபரன்டேஷன் இன் ஈஸ்டர்ன் லடாக். இந்தியா டெஸ்டட் இட்ஸ் மோஸ்ட் ஃபர்மிடபிள்னா தடுக்க முடியாத, ஃபர்மிடபிள் மிசைல் அப்படின்னா ஏவுகணை. ஃபர்மிடபிள்னா தடுக்க முடியாத மிசைல். த மோர் தென் 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் அக்னி 5, அதாவது 5000 கிலோமீட்டருக்கு மேலேயும் போய் தாக்கக்கூடிய அக்னி 5 என்ற ஒரு ஏவுகணையை டெஸ்ட் பண்ணியிருக்கு ஆன் வென்ஸ்டே ஈவினிங், ரிப்போர்ட் சேஸ் ராஜாத் பண்டிட். சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் ஆஃப் அக்னி 5 விச் பிரிங்ஸ் ஈவன் த நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் சைனா, அதாவது சைனாவுடைய வடக்கு பகுதியை கூட போய் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா ஒரு 5000 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது விதின் இட் ஸ்ட்ரைக் ரேட். ஸ்ட்ரைக்னாக்கா அது போய் தாக்கக்கூடிய தூரம். ஸ்ட்ரைக்னா தாக்குறது, அடிக்கிறது. நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் சைனா விதின் ஸ்ட்ரைக் என்வலப்னா கவர், அது தாக்கக்கூடிய அந்த கவர் ஏரியா. அந்த கவர்னால் ஒரு உரை போல் எங்கே எப்படி தாக்கலாம்னா சைனாவுடைய வடக்கு பகுதி கூட தாக்கலாம். நீட்ஸ் லைன் வித் இந்தியா ஸ்டேட்டட் பாலிசி டு ஹேவ் கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ்னால் தடுப்பு. தட் அண்டர்பின்ஸ் த கமிட்மெண்ட் டு நோ ஃபஸ்ட் யூஸ், அதாவது முதல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, NFU அப்படின்னு நோ ஃபஸ்ட் யூஸ். ஸோ த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரினா இராணுவ அமைச்சகம். த மிசைல் விச் யூசஸ் எ 3-stage சாலிட் ஃபியூவல்டு இன்ஜின். அந்த இன்ஜின் என்ன யூஸ் பண்ணுதுன்னா 3 ஸ்டேஜ் உள்ள இன்ஜின் யூஸ் பண்ணுது. இட் இஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப் த சாலிட் ஃபியூவல் யூஸ் பண்ணுது. அதுக்கு சில சமயம் படிச்சிருப்போம், ராக்கெட் ஃபியூவலுங்கிறது ஹைட்ரஜன் கேஸ் அந்த மாதிரி இருக்கும். இது லிக்விட் ஃபியூவல் இருக்கும். இது சாலிட் ஃபியூவல்டு இன்ஜின். It is 3 stages. Is capable னா எவ்வளோ சக்தினா capable of striking டார்கெட்னா இலக்குகள், எய்ம். ranges up to 5000 km with a very high degree of accuracy. மிகுந்த துல்லியம், அக்யூரசினா எக்ஸாக்ட்னஸ், ப்ரிசைஸ்னஸ், சரினா அஃபிஷியல். What is the range of the missile? Up to 5000 km. இட்ஸ் அ ரேஞ்சுனா அந்த இதிலேருந்து அவ்வளோ தூரம் தான் ரேஞ்சுங்கிறது. How long the military confrontation between India and China is going on? For more than 17 months. The military confrontation between India and China in the eastern Ladakh.
அதில் வந்து ஒரு இம்பாஸே முட்டுக்கட்டை ஏற்பட்டுருக்குறாங்க, ஸ்டேல்மேட். இம்பாஸேனா இதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்ரஸுக்கு வழி இல்லை, உங்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு வழி இல்லைன்னா இம்பாஸே அப்படி சொல்கிறது. ஸ்டேல்மேட்டுன்னா முட்டுக்கட்டை போடுறது. பேச்சு வந்து எத்தனை வாட்டி 13 ரவுண்ட்ஸ் 14 ரவுண்ட்ஸ் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, அதாவது ஸ்டேல்மேட்னு பேர். ஸ்டேல்மேட் அல்லது இம்பாஸே அப்படின்னா முட்டுக்கட்டை. MEA worried over implication of law on boundary issue. MEAனா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சகம். இந்தியா on Wednesday asked China to refrainனா தள்ளி இருத்தல், விலகி இருத்தல். refrainனா அவாய்ட் ஃப்ரம் using its new boundary law to make unilateral changes. unilateralனா ஒன் சைடட், bilateralனா டபுள் சைடட். unilateral changesனால் ஒன் சைடடாக அதை வந்து இந்தியா சைனா பார்டரை அதை வந்து மாற்றுறதுலேருந்து கொஞ்சம் தவிர்த்து விலகி இருக்க சொல்லுது. இந்தியா on Wednesday asked China. What did India ask China? India asked China to refrain from. refrain means avoid from, தவிருங்க. using is new boundary law. புதுசாக அதே ஒரு பவுண்டரி லா யூனிலேட்ரலாக போட்டுருந்துச்சு. யூனிலேட்ரல் மீன்ஸ் ஒன் சைடு, லேட்ரல்னா சைடு, யூனிலேட்ரல்னா ஒன் சைடு. பைலேட்டரல்னால் ரெண்டு பக்கத்தும் கேட்டு வந்தால் அது பைலேட்டரல். யூனிலேட்டரல்னால் ஒன் சைடு. ரெஸ்பாண்டிங் டு சைனாஸ் நியூ பவுண்டரி லா. ரெஸ்பாண்டிங்னா ரிப்ளை, பதிலளித்தல். ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனா பதிலளிக்கிறது. விச் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் October 23. நியூ பவுண்டரி லா வந்து October 23 அவங்க அமலுக்கு கொண்டு வராங்க. விச் கேம் இன் டு ஃபோர்ஸ்னால் அமலுக்கு கொண்டு வர்றது. இட் கம்ஸ் இன் டு ப்ராக்டிஸ். The Ministry of External Affairs, MEA spokesman Arindam Bagchi said on Wednesday that India expects China will avoid undertaking action against the pretextனா பொய் சாக்கு of this law. சண்டை போடுறதுக்கு இது ஒரு பொய் சாக்கு அப்படிங்கிறாங்க. ப்ரிடெக்ஸ்ட் அப்படின்னா போலியான ஒரு காரணம், ப்ரிடெக்ஸ்ட். under the pretext of this law which could unilaterally one-sidedly alter, change the situation in the India-China border areas. Risingனா எழுப்புதல், clear red flags about the law. The MEA said China's unilateral decision, ஒரு பக்கமான அந்த முடிவு அப்படி வந்து bring about a legislation, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து which can have implication on our existing bilateral arrangement. இப்போ உள்ள இரு பக்கம் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ எக்ஸிஸ்டிங்னா நவ் இன் யூஸ், இதில் வந்து ஒரு இம்ப்ளிகேஷன், ஒரு மறைமுகமான தாக்கத்தை கொண்டு வரும். இம்ப்ளிகேஷன்னா மறைமுகமான தாக்கம். China has been ramping up its infrastructure building. Infrastructure கட்டமைப்பு வசதிகள் in the border areas, not just against India and Bhutan but Afghanistan as well. என்னென்ன பார்டர், இந்தியா பார்டர் பூட்டான் பார்டர் மட்டும் கிடையாது, ஆப்கானிஸ்தான்லேயும் பண்ணுறாங்க. வேர் ஃப்ரெஷ் ஃபியர்ஸ் ஹவ் அரைசன், புதிய பயம் ஏற்பட்டுச்சு. ஃப்ரெஷ்னா புதுசாக பயம் ஏற்படுது. ஹவ் அரைசன் அபவுட் Uyghur militants crossing over into Xinjiang from Afghanistan's படகாஸ்டான் ப்ராவின்ஸ். இதாவது வந்து அந்த உய்யூர் மிலிட்டன்ஸ்னு ஒரு தீவிரவாதிகள் இருக்காங்க, அவங்க வந்து சைனாவுக்கு ஆப்கானிஸ்தானுடைய ஜியாங்ஃப்ராங் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான்ஸ் படகாஸ்டான் ப்ராவின்ஸ்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு. ஹவர் இருந்த போதிலும் given that the India-China boundary remains disputed, இந்திய சைனா பவுண்ட்ரி வந்து ஒரு சச்சரவுக்கு உள்ளதாகவே இருக்குது, கொஸ்டினபிளாக இருக்குது. டிஸ்பியூட்டட் அண்ட் டிஸ்பியூட்டட்னா இந்தியா ஒன்று சொல்லுது, சைனா ஒன்று சொல்லுது, அது ஒரு டிஸ்பியூட், தகராறு, சச்சரவு. there is no unanimous decision, ஏகமானதாக இல்லைன்னா டிஸ்பியூட்டட். இப்போ டிஸ்பியூட் அப்படி இப்போ டிஸ்பியூட்டுன்னா ஒரு தகராறு, ஒரு சண்டை, ஒரு ஃபைட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த யார் லீடராக இருக்கிறது அப்படின்னா ஒரு டிஸ்பியூட், நான் இருக்கேன் நீ இருக்கேன் அப்படின்னு, இது என்னோடது தான் இல்லை உன்னோடதோ, அதான் வந்து டிஸ்பியூட். டிஸ்பியூட்னா ஒரு தகராறு, இது வந்து டிஸ்பியூட்டாகவே இருக்குது. டிஸ்பியூட்னா ஒரு ஃபைட்டாகவே இருக்குது. அன்டிமார்க்கேட்டட், டிமார்க்கேட்டட்னா சரியாக குறிக்கிறது, அன்டிமார்க்கேட்டட் அப்படின்னா சரியாக குறிக்கலன்னு அர்த்தம். டிமார்க்கேட் மீன்ஸ் குறித்தல், அதில் வந்து அந்த மார்க்குங்கிற வேர்டு வருது. அன்டிமார்க்கேட்னா குறிக்காமல் இருக்குது. This law would have been clear implications for the future of boundary negotiations with India. Boundary negotiationsனா எல்லை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், நெகோசியேஷன்னா சமரச பேச்சுவார்த்தைகள். Law sets in stone, page 11. If temperature is up 4 degrees Celsius, India will face 25 times longer heat waves. ஸ்டடினா ஒரு ஆய்வு சொல்லுது. 4 rivers change course, 4 நதிகள் தனது பாதையை மாற்றிக்கொண்டன. கோர்ஸ் அப்படின்னா ஒரு நதியுடைய பாதை, அது நம்ம ஒரு படிக்கிற படிப்பு, ஆசைண்டரி கோர்ஸ் சொல்லுவாங்க, அது ஒரு படிப்பு.
இங்கே கோர்ஸுனால் நதியுடைய பாதை. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா காலப்போக்கில். இந்த மாதிரி இந்த கோர்ஸுங்கிறதுக்கு பல மீனிங் இருக்குது. இன்னொரு வேர்டு இருக்குது, அது ஹோமோஃபோன் மாதிரி வரும். COAREC. கோர்ஸ்னால் ரஃப். கோர்ஸ் காட்டன். கோர்ஸ் அப்படின்னா அந்த கிளாத் வந்து கோர்ஸாக இருக்குன்னா ரஃப்பாக இருக்குது, ஆப்போசிட் சாஃப்ட். இது வந்து கோர்ஸ். ஆஃப்டர் உத்தரகாண்ட் ரெயின். உத்தரகாண்ட் ரெயினுக்கு அப்புறம் 4 நதிகள் தனது பாதையை வந்து மாற்றிக்கொண்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. ஹெவி ரெயின் தட் லாஸ்ட் உத்தரகாண்ட் லாஸ்ட் வீக். கடந்த வாரம் உத்தரகாண்டில் பலத்த மழை பெஞ்சதுனால அங்கே உள்ள ப்ராமினன்ட் ரிவர்ஸ், பிரபலமான நதிகள் என்ன, கோசி, காலா, நந்தார் அண்டு தப்கா டு ஆல்டர் தேர் கோர்ஸ். தனது பாதையை மாற்றிக்கொண்டன. த ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் ரோப்டின்னா அவங்கள கூப்பிடுறது. ஐஐடி ரூர்க்கி டு கண்டக்ட் a study on the river channels and the impact of this change. இந்த தனது பாதையை மாற்றிட்டா என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறது ஐஐடி ரூர்க்கி மூலமாக அது ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டு சொல்லியிருக்காங்க. ட்ராப் இன் அவுட்புட் ஆஃப் ரைஸ் வீட் மே காஸ் 81 பில்லியன் பவுண்ட்ஸ் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா ட்ராப் இன் அவுட்புட் ஆஃப் ரைஸ், அதாவது அரிசியுடைய விளைச்சல் வந்து குறைஞ்சிதுன்னா, அரிசி கோதுமை இதோடைய விளைச்சல் குறைஞ்சிதுன்னா, அவுட்புட்னா வெளியே விளைச்சல். ட்ராப்னா குறைகிறது. டிக்ரீஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட் மே காஸ் உண்டாக்கும். எவ்வளவு லாஸை உண்டாக்குதுன்னா 81 பில்லியன் பவுண்ட் லாஸை உருவாக்குங்கிறாங்க. பில்லியன்னா ஒரு மில்லியனால் பெருக்கிறது. More than 40 scientists at the Euro-Mediterranean Center. மெடிட்டரேனியன்னா மத்திய தரைக்கடல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றம், அதுக்காக ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. Euro-Mediterranean Center on Climate Change, a research institution that serves as the Italian focal point for the United Nations Intergovernmental Panel on Climate Change, IPCC. Intergovernmental Panel on Climate Change அப்படின்னா சர்வதேச அந்த காலநிலை மாறுபாடு சம்மந்தமான ஒரு பேனல் மீன்ஸ் a group of experts warned that India will face 25 times longer heat waves. 25 முறை வந்து அதிகமான ஹீட் வேவ்ஸ் வரும். ஃப்ளட்ஸ்னா வெள்ளம். அண்ட் லோ அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபிஷ் ஈல்ட்ஸ், அதாவது குறைந்த விவசாய விளைச்சல், ஈல்டுனா விளைச்சல், அதே மாதிரி மீன் ஈல்டு தர்றது. இஃப் தி குளோபல் டெம்பரேச்சர், உலகம் எங்கும் டெம்பரேச்சர் வந்து 4 டிகிரி செல்சியஸ் இருந்து அடுத்த 15-44 வருஷத்தில் அதிகரிச்சதுன்னா என்ன ஏற்படுங்கிறாங்க, ரைஸ் அவுட்புட், ரைஸ் ஈல்டுனா விளைச்சல், அரிசி கோதுமை மற்றும் மீன் இதெல்லாம் வந்து லாஸ் வருங்கிறாங்க. ஈவன் இஃப் குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாகுதல், இஸ் லிமிட்டட் டு 2 டிகிரி செல்சியஸ் த்ரெஷோல்ட்னா என்ட்ரன்ஸ் அஸ் என்விசேஜ்டு பை த பாரிஸ் அக்ரிமெண்ட். என்விசேஜ்னா வந்து முன்கூட்டியே எதிர்பார்க்கப்படுகிறது. என்விசேஜ்னா expected by the Paris Agreement. Paris heat waves in the country could last 5 times longer as per the scientist study. Rise of 1.5 degrees Celsius, the aspirational goal in the Paris Agreement, could still make heat waves last 1.5 times longer. The study projects that nearly 18 million Indians could be affected by river flooding. அதாவது 18 × 10 லட்சம் மில்லியன்னா 10 லட்சம் வந்து மக்கள் வந்து இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்படுவாங்க. By 2050 emissions remain high. எமிஷன்ஸ்னால் வந்து அந்த ரேடியோ எமிஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் கம்பேர் டு 1.3 மில்லியன் at risk today. இந்த மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. Then we go to the CM, Tamil Nadu CM Stalin says, we will protect the interest of both Tamil Nadu and Kerala. தமிழ்நாடு கேரளா 2 பேருடைய இன்ட்ரெஸ்ட்டையும் நாங்கள் வந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வித் கன்சர்ன்னா கவலை வந்து அதிகரிக்குது, கவலை அக்கறை வந்து அதிகரிக்குது. வித் கன்சர்ன்ஸ் பீயிங் ரைஸ்டு அதிகரிக்குது இன் கேரளா ஆன் த சேஃப்டி ஆஃப் த சென்ச்சுரி ஓல்டு முல்லை பெரியார் டேம். 100 ஆண்டுகளை கடந்த முல்லை பெரியார் டேம் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் அந்த கவலைகள். ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் யூ அப்படின்னா கன்சர்ன்னா கவலை அல்லது அக்கறை. Chief Minister M.K. Stalin on Wednesday wrote a letter to his Kerala counterpart. கேரளா கவுண்டர்பார்ட்னா கேரளா சிஎம், தமிழ்நாடு கவுண்டர்பார்ட்னா தமிழ்நாடு சிஎம். கவுண்டர்பார்ட்னா இதே பதவியை அங்கே வசிக்கிறவங்க பேர்
கவுண்டர் பார்ட்னு பேர். பினராயி விஜயன் அஷூர்னா உறுதி கூறுதல், of steps to safeguardனா பாதுகாக்கிறது. Interest of both the states, report Julie Mariappan. The CM said Tamil Nadu was already drawing maximum water 2,300 cubic seconds from Mullaperiyar Dam through a tunnel to Vaigai Dam, as requested by Vijayan in his letter last week. The water level in Mullaperiyar Dam was 137.6 feet at 9 p.m. on Wednesday. And inflowனா உள்ளார் தண்ணி வரத்து வந்து 2,300 cubic seconds இருக்குது. The current level in the dam is within the limit permitted by the Supreme Court. Supreme Court எந்த அளவுக்கு அனுமதிக்குதோ அந்த லெவல் தண்ணி இப்போ இருக்குது. அதான் கரண்ட் லெவல் இந்த டேம் இப்போ உள்ள கரண்ட் லெவல் இஸ் த வித்தின்னா அதுக்குள்ளே இருக்குது. வித்தின் த லிமிட் பர்மிட்டட் பை சுப்ரீம் கோர்ட் அண்ட் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். வி ஆர் மானிட்டரிங்னா கண்காணித்தால் த வாட்டர் லெவல் அண்ட் அஃபிஷியல்ஸ் ஆர் இன் டச் வித் யுவர் டீம், சேஸ் ஸ்டாலின். அப்புறமா அந்த ஃபேமஸான இஷ்யூ வந்து ஸ்டேட் கான்ட் கெட் ஃப்ரீ பாஸ் எவ்ரி டைம். ஸ்பெக்டர்னா அந்த ஒரு ஆவி, ஸ்பெக்டர் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி, அதாவது தேசிய பாதுகாப்புங்கிற ஒரு அது இல்லாத ஒரு ஆவியை வந்து காட்டி இந்த மாதிரி இந்த ஸ்னூப்பிங்னா அந்த ஒட்டு கேட்குறது, ஃபோன் டேப்பிங், இதை வந்து நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது, ஜஸ்டிஃபை அப்படின்னு நியாயப்படுத்த முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நியூ டெல்லி, சுப்ரீம் கோர்ட் ஆன் வென்ஸ்டே டிரெக்டட் எ ப்ரோப்னா ஒரு விசாரணை என்கொயரி வந்து போட்டிருக்கு இன்டு த பேகசஸ் ஸ்னூப்பிங் கான்ட்ரவர்சி. ஸ்னூப்பிங்னா டேப்பிங், ஃபோன் ஒட்டு கேட்குறது, ஸ்னூப்பிங் ஃபோன் டேப்பிங் எல்லாம் வந்து ஒட்டு கேட்குறது தான். கான்ட்ரவர்சினா ஒரு தகராறு, சச்சரவு. இப்போ 3-member expert committee under the supervision of former apex court judge is Supreme Court Judge R.V. Ravindran, holding that a prima facie case is made out for investigation. Prima facie caseனா முதல் கட்ட விசாரணை. Prima facie case is made out for investigation in light of the center's omnibus and vague denial. சென்டர் என்ன சொல்லுதுன்னா வேக் டினையல்னா அதை மறுக்குது. ஆஃப் த அலெஜ்டு சர்வைலன்ஸ், இவங்க கண்காணித்ததை ஒட்டு கேட்டதை இல்லைன்னு சொல்லுது. அலெஜ்டுன்னா சொல்லப்படுறது, அலெஜ்டுன்னா நாட் ப்ரூவ்டு, இட் இஸ் டோல்டு சொல்லப்படுறாங்கன்னா. சர்வைலன்ஸ்னால் ஒட்டு கேட்குறது, கண்காணிப்பு. அண்ட் த நீட் டு அன்கவர் த ட்ரூத் ஆஃப் த அக்யூசேஷன்ஸ். A bench of Chief Justice of India N.V. Ramana and Justices Suryakant and Hema Kohli brushed aside அப்படின்னா வந்து அலட்சியப்படுத்துறது. த கன்டென்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட், கன்டென்ஷன்ஸ்னால் கவர்மெண்ட் சொல்கிறது, அதை வந்து இவங்க வந்து பிரஸ்ட் அசைடுனா அதெல்லாம் வந்து அதை வந்து இவங்க அலட்சியப்படுத்தினான். பிரஸ்ட் அசைடுனா அது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி பிரஸ்ட் அசைட். தி கன்டென்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஸ்கிங் த கோர்ட் டு ஸ்டே அவே டியூ டு மேட்டர்ஸ் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி. இது வந்து தேசிய பாதுகாப்புக்காக செஞ்சோம், இதனால் நீங்கள் வந்து இந்த கோர்ட்டு வந்து சம்மந்தமாக தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டு the Chief Justice of India CJI N.V. ராமனாவும் சூரியகாந்த் ஹீமா கோலி தி பிரஸ்ட் அசைட்னா முக்கியம் இல்லைன்னு சொல்லி தள்ளி போடுறது, அதை வந்து இந்த அன்இம்பார்ட்டண்ட் முக்கியம் இல்லைன்னு சொல்லி அதை சொல்கிறது. அவங்க சொன்னது வந்து தப்பு, அது முக்கியம் கிடையாது சொல்கிறது. The court said though the center may decline to provide information when constitutional consideration exists. அரசியலமைப்பு சட்டப்படி இருந்தாலும் such as those pertaining to the country's security, அதாவது நாட்டுடைய பாதுகாப்பு இருந்தாலும் it did not mean the state gets a free pass every time the specter of national security is raised. எப்போ பார்த்தாலும் வந்து தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்டர், அதாவது ஒரு பேய் கலை போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டேட் வந்து ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு போயிட முடியாது. தி கவர்மெண்ட் கான் கோ ஸ்காட் ஃப்ரீனா அன்டேமேஜ்டு, ஈஸியாக தப்பிக்கிறது, ஸ்காட் ஃப்ரீ. நேஷ்னல் செக்யூரிட்டி cannot be the bugbear that the bugbearனா ஒரு பூச்சாண்டி காட்டுறது. தேசிய பாதுகாப்புங்கிற ஒரு bugbear that the judiciary shies away from by virtue of its mere mentioning. The apex court said it is assault on media, assault not attack on media, page 10. National security cannot be the bugbear that the judiciary shies away from. bugbearனா ஒரு தேசிய பாதுகாப்புன்னு ஒரு பூச்சாண்டி காட்டக்கூடாது. by virtue of its mere mentioning, அது சொன்னால் போதாது. No omnibus provision can be called for a judicial review. Protection of journalistic sources is one of the basic conditions for the freedom of the press. Without such protection, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் sources may be deterred from assisting the press. deterred என்ன தடுக்கப்படும். in informing the public on matters of public interest. our effort, எங்கள் முயற்சி என்னன்னு சொன்னால் is uphold the constitutional aspirations and rule of law. அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆசைகள்
அதையும் வந்து நம்ம வந்து வித்ஹோல்டு பண்ணணும். அதே சமயத்தில் வித்தவுட் அலோவிங் ourselves to be consumed in the political rhetoric. However, this court has never covered from protecting all. coveredனா பயந்து பின்வாங்குறது, coveredனா பயப்படுறது. From protecting all from the abuses of fundamental rights. We live in the era of information revolution. நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் செய்தி புரட்சி காலத்தில் வாழ்கிறோம். வேர் த என்டையர் லைஃப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட மனிதனுடைய எல்லா வாழ்க்கையுமே ஆர் ஸ்டோர்ட் இன் தி cloud ஆர் இன் a digital dossierனா ஒரு ஃபைல். While technology is a useful tool, although declared to be inalienable, the right to privacy, of course, cannot be said to be an absolute, as the Indian Constitution does not provide for such right without reasonable restriction. However, any restrictions imposed must necessarily pass constitutional scrutiny. Constitutional scrutiny அப்படின்னா ஆய்வு. The right to privacy, அதாவது தனிப்பட்ட சுதந்திரம், இஸ் டைரக்ட்லி இன்ஃப்ரிஞ்ச்டு. அதை வந்து இன்ஃப்ரிஞ்சுனா வயலேட்டட், மீறப்படுது. தனிப்பட்ட மனிதனுடைய தனிப்பட்ட சுதந்திரம் வந்து மீறப்படுது. இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுன்னா வயலேட்டட் when there is சர்வைலன்ஸ்னால் ஒட்டு கேட்குறது, கண்காணிக்கிறது. ஆர் ஸ்பையிங் டன் ஆன் இண்டிவிஜுவல், தனிப்பட்ட மனிதனை வந்து சர்வைலன்ஸ் பண்ணுறதுன்னா ஒட்டு கேட்குறது, வேவு பார்க்குறது. சர்வைலன்ஸ் சரியான மீனிங் சொன்னால் வேவு பார்க்குறது தான். இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கவர்ன்டு பை த ரூல் ஆஃப் லா, ஒரு ஜனநாயக நாடு, ஒரு மக்களால் அழைக்கப்பட்ட நாடு, அது வந்து சட்டத்தால் கவர்ன் பண்ணப்படுது. இன்டிஸ்கிரிமினேட் ஸ்பையிங், இன்டிஸ்கிரிமினேட்னா ஒரு எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஸ்பை பண்ணுறது. Indiscriminate spying on individuals cannot be allowed except with the sufficient statutory safeguards, says Supreme Court. And another news, then Aryan Khan is about to be given with theatres in the stage set to operate at 100 capacity. நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எல்லா சினிமா தியேட்டரும் 100% கெப்பாசிட்டி ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. And then TN on track to meet first dose deadline. கோவிட் ட்ராக்கிங். இப்போ நியூ கேசஸ் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 1075 கேசஸ். நியூ ரெக்கவரிஸ், அதாவது ரெக்கவரி குணமடைந்தவர்கள் 1315 persons have recovered. இது எப்படி ஒரு சென்டென்ஸாக சொல்லலாம்னா, இன் தமிழ்நாடு that is yesterday 7075 new cases have been registered, corona cases have been found out. Of them 1315 have already recovered from the disease. 12 persons have died. There are active cases in the state of Tamil Nadu. There are the cases of how many cases of active cases are there? 12,288, அதாவது 12,888 பேர் மொத்தமாக ஆக்டிவ் கேசஸாக இருக்காங்க. மொத்தமான கேசஸ் அது குணமடைஞ்சாங்களாம் போவ அது வந்து 26,98,493 persons so far affected. How many persons have been so far affected in Tamil Nadu? 26,98,493 persons were affected. Of them, active cases presently கொரோனா கேஸ் எவ்வளோன்னா 12,288. டோல் அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னா 36,060 people in தமிழ்நாடு. how many டோல் அப்படின்னா பலி, எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க? 36,060 பேர் இறந்துருக்காங்க. No COVID death in Pondicherry for their third day. For the third straight day, Puducherry reported 0 COVID deaths அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சென்னை, in a setback to suspended DGP Rajesh Das, the Madras High Court rejected his plea request, questioning the jurisdiction of the Chief Judicial Magistrate Viluppuram in hearing sexual harassment case registered against him on a complaint by a woman IPS officer. அது வந்து அதனுடைய ஜுரிஸ்டிக்ஷன்னா அவருடைய அதிகார எல்லையை வந்து ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காரு. Justice P. Velmurugan also directed the trial court to complete the trial in 3 months. 3 மாதத்தில் விசாரணை முடிக்க சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் refusing to accept the contention of ராஜேஷ் தாஸுடைய கண்டென்ஷனாக அவர் சொல்கிறத வந்து அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டார். The விழுப்புரம் court lacked jurisdiction to try the case as the cause of the action was elsewhere. அதாவது விழுப்புரம் கோர்ட்டில் வந்து அதிகார எல்லை கிடையாது, ஏன்னா இந்த பிரச்சனை நடந்தது வேறு ஊருங்கிறார், எல்ஸ்வேர் வேறு. கிளைமிங் தட் த அலெஜ்டு ஹராஸ்மெண்ட் ஆஃப் த ஆஃபீஸர் அக்கர்ட் பிட்வீன் நாமக்கல் டு உளுந்தூர்பேட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து நாமக்கல்லேருந்து உளுந்தூர்பேட் நடந்திருக்கிறதுனால
Suspended DGP, Director General of Police, said the Viluppuram court did not have territorial jurisdiction. Jurisdiction அதிகார எல்லை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. The power of the court to inquire the final report. The High Court upheld the Viluppuram court's jurisdiction. அப்ஹெல்டுனா சாரின்னு சொல்கிறது, வித்ஹெல்டுனா நிப்பாட்டிக்கிறது. அப்ஹெல்ட் அண்ட் வித்ஹெல்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு லீகலில். ஹைகோர்ட் அப்ஹெல்டு விழுப்புரம் கோர்ட்டுடைய அதிகார எல்லையை சரிதான் சொல்லியிருக்கு. இன் ஹியரிங் தி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் அகேன்ஸ்ட் சஸ்பெண்டட் டிஜிபி ராஜேஷ் தாஸ், தி ஹைகோர்ட் டிரெக்டட் தி கோர்ட் டு கம்ப்ளீட் ட்ரையல் இன் 3 months. 3 மாதத்துக்குள்ளார விசாரணை முடிக்க சொல்லியிருக்கு. இட்ஸ் நாட் த லோக்கல் ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட் அஸ் பர் செக்ஷன் 14 ஆஃப் கிரிமினல் பீனல் கோட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சீக்கிங் எ ஸ்டே ஆன் த ப்ரொசீடிங்ஸ், ஒரு ஸ்டே கேட்டிருக்காரு. ஆனால் another single judge of the court ordered maintenance of status quo. ஸ்டேட்டஸ் கோனா இப்போ உள்ள கண்டிஷனே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆஃப் த டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங் இனிஷியேட்டட் அகேன்ஸ்ட் தாஸ் இன் கன்சர்ன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அலிகேஷன். ஓகே.